அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான 9வது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்கள்லேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் அத்தனை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது. மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவை நடுவுல வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். மனக்காரகனான சந்திரன் மிதுன ராசியில செஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு மீனத்திலையும், ஞானக்காரகனான கேது கன்னியிலையும், சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாரு. தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சூரியன் தனுசு ராசியிலையும், புத்திசாலிதன மிக்க புதன் விருச்சிக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் சுக்கிரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. செவ்வாயோட பார்வை, வக்ர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரனும் வராரு. கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த மார்கழி மாதத்துல புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாராக இருப்போம். இந்த ஆண்டில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், அஸ்தம் சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். கன்னி ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. மாத தொடக்கத்துல இந்த மாதம் முழுவதுமே அவர் மீது குருவோட பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது அதிகமாவே கிடைக்கும். சண்டை சச்சரவாய் இருந்துட்டு வந்த குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். தாய் தந்தையரோடு இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது குறையும். கணவன் மனைவி புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேருவீங்க. இந்த மாதிரி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இல்லாம இருந்தாலே அதுவே ஒரு மன நிம்மதி தான். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய புதிய முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதனால பொருளாதார நிலையும் உயரும். உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும். சொந்தங்களாலோ சொத்துக்களாலோ உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வாங்கிய சொத்தை விற்க முடியலையே, இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாங்க முடியலை, ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதுக்கு இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாங்க முடியலை, ஆனால் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கிற நான் நினைக்கிற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிங்க. கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே மாத தொடக்கத்துல கடகத்துல உள்ள செவ்வாய் மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கறாரு மாத தொடக்கத்துல. அதன் பிறகு கும்பத்துக்கு போறாரு சுக்கிரன். அவர் மீதும் தன்னுடைய பார்வையை செலுத்துறாரு செவ்வாய். உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் அப்போ வெற்றிகள் ஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கிறாரு. வெற்றிகள் ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் சுக்கிரன் பார்க்கும் பொழுது என்ன முயற்சிகள் நீங்க செய்தீங்களோ அதுல இருந்துட்டு வந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. தனஸ்தானம் அப்படின்னா பொருளாதார ரீதியா
என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சோ, நீங்கள் ஒருத்தட்ட பணம் கொடுத்துருப்பீங்க, அது வந்திருக்காது. இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு 2 மாதமாக பணத்தை நிறுத்தி வச்சுருப்பாங்க, அந்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இல்லை வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வங்கி கடன் அப்படிங்கிறதே கிடைக்கும். பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு மனக்குழப்பம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்துட்டு வந்த சுப காரியம் இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தை தொடங்குவீங்க. தன்னம்பிக்கையும் உங்களுக்கு துணிச்சலும் இந்த மாதத்தில் அதிகரிக்க போகுது. சொந்தங்களோட ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஏதாவது தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில் வெற்றிகரமாக முடியும். குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைஞ்சி கேந்திர பலம் பெற இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6 சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே மூல திரிகோணமாக அமைஞ்சிருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமான அமைப்பு. சனி பகவானால் உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். குடும்பத்திலோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனை முயற்சிக்கும் சந்தோஷமான பதில் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குடும்ப ரீதியாகவும் உறவுகள் சம்பந்தமாகவும் இதுவரைக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு வந்திருக்கும். கடன் தொந்தரவுலாம் இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி செய்வீங்க கன்னிராசிக்காரர்கள். உத்தியோகத்திலெல்லாம் ஊதிய விஷயங்களில் ஏற்பட்டு வருகின்ற பிரச்சனைகளுக்கு தொந்தரவுகளும் இனிமேல் இருக்காது. முதலீடு செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது தான் நல்லது. இல்லை அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு முதலீடு செய்கிறது நல்லது. குரு வக்ரம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் தான் குரு. அவர் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லது தான். குரு பகவான் வந்து வலிமை இழக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அதனால் குடும்பத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் பொறுப்புகள், கடுமையாக முயற்சி செய்து நடைபெறாமல் இருந்த காரியம் இனிமேல் எல்லாமே கைகூடி வரும். நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவீங்க. இந்த மாதத்தில் கட்டிய வீட்டுக்கு அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்குவீங்க. உங்களுடைய வீட்டை எவ்வளவு அலங்காரப்படுத்தணுமோ அவ்வளவு அலங்காரப்படுத்துருவீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கும். நம்பிக்கைக்கு உரியவர்கள் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு உங்களுக்கு. மார்கழி மாதம் 15ஆம் தேதியே கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உதிரி வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதனால் வாங்கிய கடனை எல்லாத்தையும் கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு செவ்வாய். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி வலிமை இழக்கிறது யோகந்தம். அதே நேரத்தில் சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். சில சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு சில இழுபறியான காலகட்டமும் இருக்கும். விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். வாங்கிய சொத்தை விற்கிறோமே அப்படின்னு கவலைப்படுவீங்க. பணியாளர்களால் உத்தியோகத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது இந்த மாதத்தில். மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு புதன் போறாரு. 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்துக்கு போறாரு. அதனால தொட்டது துளங்கும், தொழில்வளம் சிறக்கும், எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. தொழில் வியாபார சிறப்பாக நடக்கிறதுக்கு குடும்பத்தார்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுத்து உதவும். தொழில் போட்டியாளர்கள்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்துலலாம் இருந்துட்டு வந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிறது குறையும். கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய பட்ஜெட் படத்துலலாம் நடிக்க தொடங்குவீங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மற்றவர்களிடத்துல சொல்லுவதை தவிர்த்துக்குங்க.
மூன்றாம் நபரோட தலையீடு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களிடத்துல நல்லவர்கள் போல கேட்பாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தீய எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக மிக நல்லது. சஷ்டி என்றோ இல்லை கார்த்திகை என்றோ 10 பேருக்கு அன்னதான கொடுத்துட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே விலகி முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.